ஆத்ம வணக்கம். ஆத்ம ஞானம் அப்படிங்கக்கூடிய ஒரு நூலை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். இரண்டாவதாக ஆன்மாவினுடைய ஸ்தூல சூட்சும அங்கங்களை பத்தின இன்னொரு நூலை நான் அறிமுகப்படுத்தினேன். இந்த நூலுடைய அறிமுகம் என்ன தெரியுங்களா? ஆன்மாவினுடைய ஸ்தூல சூட்சும அங்கங்களை முழுமையாக தூய்மையாக்கக்கூடிய தியானங்கள் அடங்கிய ஒரு அற்புதமான நூல். அப்படி வரிசலா இருக்கு பாருங்க, வரிசை கிரகமாக. ஆன்மாவை புரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் ஆன்மாவினுடைய ஸ்தூல சூட்சும அங்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் அந்த அங்கங்களை முழுமையாக தூய்மையாக்கக்கூடிய தியானங்களை பத்தி இந்த நூல் பேசுது. பொதுவாகவே பயிற்சி வகுப்புகள் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற பாடத்திட்டங்கள் நடத்தக்கூடிய பயிற்சி மையங்கள்ல ஒரு தியானத்தை நடத்துவாங்க, அல்லது ஒரு சிடி கொடுப்பாங்க, அதோட முடிஞ்சிடும். அந்த தியானம் எப்படி நம்மளுடைய உடல்ல, மனசுல, ஆத்ம சக்தியில அல்லது ஆன்மாவில எப்படி வேலை செய்துங்கிற விளக்கம் அதிகமா இருக்காது. இதை செய்யுங்க, இதை செய்தால் அது சரியா போகும் அப்படிங்கக்கூடிய அளவுல இருக்கும். ஆனா நம்ம அப்படி இல்லை. உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? ஆன்மாவை புரிய வச்சோம், அதுக்கப்புறம் ஆன்மாவுடைய ஸ்தூல சூட்சமங்கங்கள் என்னன்றதை சொல்லிக் கொடுத்தோம், அதை தூய்மையாக்கக்கூடிய வழிமுறை என்னங்கிறத இதுல சொல்லிக் கொடுக்குறோம். அப்ப ஒரு சாதகர், இப்படிதான் நம்ம உடம்புக்குள்ளார இந்த தியானம் வேலை செய்தா, குருவனுடைய சக்தி இப்படிதான் வேலை செய்தா, இறைவனுடைய சக்தி இப்படிதான் வேலை செய்தா, நாடிகள்ல வேலை செஞ்சா, ஆத்ம சக்தியில வேலை செஞ்சா, சக்தி மையங்கள்ல இப்படி வேலை செஞ்சா நம்மளுடைய உடல்ல என்ன மாதிரியான பிரதிபலிப்பு இருக்கும், உடல் நோய்கள் எப்படி குணமாகுது, மனநோய்கள் எப்படி குணமாகுது, நம்மளுடைய சகல சௌபாக்கியங்களையும் வெளியில இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் எப்படி இந்த உடம்பு இழுக்குது அப்படிங்கக்கூடிய அவ்வளவு விஷயங்களையும் அவர் கத்துக்கிட்டார். அப்படின்னாக்கா இந்த தியானங்களை செய்யறதுல ஒரு ஈடுபாடு அவருக்கு ஏற்படும், ஒரு பயபக்தி இருக்கும். அவரு அலட்சியமா செய்ய மாட்டார். ஒரு விஷயத்த முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தியானம் செய்யும் பொழுது ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு பேரானந்தம் இருக்கும்ல, அதை செய்தா எனக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கா அப்படின்னு இருக்கும்ல. அந்த நன்மைகளை உங்களுக்கு என்னன்றதை விளக்கமாக சொல்லக்கூடிய ஒரு நூல் இது. இதுல 2 தியானங்களை பத்தி நம்ம பேசுறோம். ஒண்ணு ஆத்ம கிரியா தியானம் அப்படின்னு ஒண்ணு, தெய்வீக ஆத்ம சிகிச்சை தியானம் அப்படின்னு 2 தியானங்கள். அதனுடைய வழிமுறைகள் என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அது உங்க உடம்புக்குள்ளார, மனசுல, ஆத்மாவில எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக சொல்லக்கூடிய ஒரு நூல். இந்த 3 நூல்களுமே யாருக்காக? ஆத்ம ஞானம் பயிலக்கூடிய சாதகர்களுக்காக. இந்த ஆத்ம ஞான சாதகர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவர்கள் படித்து பயன்பெற வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நூல் இந்த நூல்கள். இந்த 3 நூல்களும் உங்களுடைய வீட்டில் இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஆத்ம ஞானம், தெய்வீக வாழ்க்கை, முக்தி அப்படிங்கக்கூடிய அற்புதமான மேன்மையான ஒரு ஆன்மீக பயிற்சி வகுப்புல கலந்துகிட்டு பயன்பெறணும். குரு மகரிஷியினுடைய ஆசீர்வாதங்கள்.